நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம். ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு மாத பிறப்பு, ஏப்ரல் மாதம் பிறக்குது, செவ்வாய்க்கிழமை 1/4/2025. இன்னும் சின்ன வயசுல அந்த ஏப்ரல் ஃபுல் இங்கெல்லாம் அடிப்பாங்க. இப்பெல்லாம் அது பார்க்கவே இல்லைங்க. இப்பெல்லாம் இல்லை, அது என்னன்னு தெரியல. சதுர்த்தி இன்னைக்கு, கீழ்நோக்கு நாள், கிருத்திகை இன்னைக்கு, முருகரோட நாள். இன்னைக்கு முருகப்பெருமானை போய் பார்க்கணும். எல்லா கோயில்லையும் சின்னதாக முருகருக்கு ஒரு சின்ன புறப்பாடெல்லாம் இருக்கும். மாதாந்திர நாள்ன்றதுனால ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் சேவை பண்ணணும். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30லேருந்து 8:30, மாலை 4:30லேருந்து 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30லேருந்து 11:30, மாலை 7:30லேருந்து 8:30. சூரிய உதயம் பாருங்க, 12க்கு வந்துட்டாரு. 6:12, ஏப்ரல் 14 சித்திரை ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5:50க்கெல்லாம் போயிடுவார். எப்படி பின்னி எடுக்கும் வெயில். எங்கள் வேலூரில் ஒரு பிரச்சனை என்னன்னா, வெயிலும் எங்களுக்கு அதிகமாக இருக்கும், பனி அந்த மாதிரி. மழையை விட்டுருங்க, மழையெல்லாம் கிடையாது, பனி அதிகமாக இருக்கும். காரணம், எங்கள் வேலூரை சுற்றி மலைகள் இருக்கும். அந்த மலைகள் பார்த்தீங்கன்னா அதில் செடியெலாம் இருக்காது, வெறும் பாறை தான் இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகும், வெயில் இப்படி அடித்து அது திருப்பி எங்களுக்கு வரும். பனியும் அதை மாதிரி தான், அதில் அடித்து திருப்பி ரிட்டர்ன் வரும். குளிரும் நல்லா இருக்கும், வெயிலும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பழகிட்டோம், என்ன பண்ணுறது. திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருதிதியை திதி. சூரிய உதயம் 6:12 சொல்லிட்டேன். ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் 3:04, யமகண்டம் பார்த்தீங்கன்னா 9:10. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரணி நட்சத்திரம் சாயங்காலம் வரைக்கும். சுக்கிரன்ல மாத பிறப்பு நடக்குது. கலைத்துறைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாலை 3:22 வரைக்கும் இன்னைக்கு பரணி இருக்கு. கிருத்திகை மாலை தான் ஸ்டார்ட் ஆகுது. சில கோயில்களில் இன்னைக்கு எடுப்பாங்க கிருத்திகை, சில கோயில்களில் நாளைக்கு எடுப்பாங்க. அது எப்படின்றது நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கோயிலில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சித்திரை. கன்னிராசிக்கும் வருது சித்திரை, கன்னிராசிக்கு தான். நாளைக்கு பார்த்துக்கலாம் துலாத்துக்கு. இந்த மாதாந்த ராசி பலன், இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நாள். ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு. ஏன்னா 1ஆம் தேதி அதுவுமா ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. இப்போ கிரக அமைப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய செலவு பண்ணால் கூட ரெஸ்ட் கிடைக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு கிரக அமைப்புகள் நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு உகந்த நாள்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா அமைதியாக போங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்பு பாராட்டு நல்லா கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு முகஸ்துதி வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு காலத்தை புகழ்ச்சி அடைவீங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. கடகராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள், சிரமங்கள் ஏற்படும். தள்ளி வச்சு, கோவப்படாமல் தள்ளி வச்சு வாங்க. சிம்மராசி நேயர்கள் அதீதி கோபம் வரும். கோபத்தை கட்டுப்படுத்தினா இன்னும் கோபம் வரும். தாண்டி வாங்க, மன்னிச்சு விட்டுருங்க எல்லாரையும். இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராசமும் இருக்குது, ஆதாயமும் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். இன்னைக்கு ஆதாயம் இருக்குன்னு போய் எல்லாத்தையும் தொப்புன்னு போய் ஊந்துடாதீங்க. தொலைவாக இருந்து வேடிக்கை பாருங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு கவனம் தேவை, மறதி கொஞ்சம் இருக்கும். துலாம் ராசினா அலாரம் செட் பண்ணி ஒர்க்கை கரெக்டாக முடியுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாசம் நிறைந்த ஒரு நாள். நீங்களும் பாசத்தை பொழிவீங்க, அடுத்தவங்களும் உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நடந்துப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பகமை நிறைந்த நாள். யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தாட்டில் பேசாதீங்க, செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க. மகர ராசி நேயர்களுக்கு அனைத்து ராசிக்காரர்களிலிருந்து உதவி கிடைக்கும், நீங்களும் உதவி செய்ய வேண்டும். கும்பராசி நேயர்கள் செய்யும் செயல்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. மீனராசி நேயர்களுக்கு நிறைவு கிடைக்கும். நிறைய வேலை செய்யணும், நிறைவோடு வேலை செய்யணுமான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் மீனராசி நேயர்களுக்கு நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ஒர்க்கு நிறைவடையும். ரொம்ப நல்லா இருக்குது. கரணம் பார்த்தீங்கன்னா
காலையில் 10 மணிக்குள்ளே கரசை போடுங்க, இரவு 9 மணிக்குள்ளே வனிசை போடுங்க, 9 மணிக்கு மேலே பத்திரை போடுங்க. திருச்செந்தூர் முருகருக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.